எஸ்பி முத்துராமன் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இருக்கிறார். அவரிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு எஸ்பி முத்துராமன். MS விஸ்வநாதன் அவர்களுடைய மறைவு என்பது எந்த அளவிற்கு திரையுலகத்தினரை வருத்தத்தில் ஆழ்த்தி இருக்கிறது? இனி அவரை போன்ற ஒரு ஆளுமையை நாம் பார்க்க முடியுமா? இந்த நேரத்தில் அவருடைய நினைவுகளை பகிர்ந்துக்கோங்க திரு எஸ்பி முத்துராமன். வணக்கம். இன்னைக்கு எங்க இசை உலகத்திலே ஒரு துக்க தினம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகளாக திரையுலகத்தை ஆட்சி செய்தவர் மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் அவர்கள். அவர் காலத்துல பிறந்தோம் அப்படின்னு பெருமைப்படுறதோட அவரோட பணியாற்றினோம் என்பது எங்களுக்கெல்லாம் கிடைத்த பெருமையிலும் பெருமை. அவரை பொறுத்தவரையில இசை 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 தான் அவருடைய வாழ்க்கை. அவருடைய ஒவ்வொரு மூச்சிலையும் இசை தான் இருக்கும். அந்த இசையை தவிர வேற எதுவுமே அவருக்கு தெரியாதுன்னு கூட நான் சொல்லுவேன். ஒரு பொழுதுபோக்கு, ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லை. இன்னும் குடும்பத்தை எல்லாம் கவனிச்சாரா அப்படின்னு சொன்னா கூட நிச்சயமா இல்லை. முழு நேரம் இசைக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு கலைஞன் அந்த இசையமைப்பாளர் நம்முடைய விஸ்வநாதன் அவர்கள். காலையில 7 மணிக்கு வந்தார்னா கிட்டத்தட்ட இரவு 2 மணிக்கு தான் ஒரு திரை போவார். அந்த டயத்தை கரெக்டா பங்கு பண்ணி வச்சுக்குவாங்க. காலை நேரத்துல சாங் கம்போசிங், பாட்டுக்கு மெட்டு போடுறது, மெட்டுக்கு பாட்டு போடுறது, அதுவும் அவரும் கவிஞர் கண்ணதாசன் அவர்களும் சேர்ந்தாங்கன்னா அந்த மெட்டமைப்பதே ஒரு பெரிய அழகா இருக்கும், ஒரு ஆத்மார்த்தமா இருக்கும். அந்த அளவுக்கு பாட்டு போடுவாங்க. அதன் பிறகு பாடல் ஒளிப்பதிவு இருக்கும். இரவு மத்தியானம் 2 மணியில ரீ ரெக்கார்டிங்னு படத்துக்கு பின்னணி இசை அமைக்கிறது வச்சுக்கிறது. அது மொத்தம் எல்லா துறையிலையுமே சிறப்பாக படங்களுக்கு செஞ்சாங்க. நிச்சயமா அவர் செய்த படங்கள் எல்லாம் குறிப்பா பீம்சிங் சார் இயக்கிய அண்ணன் நடிகர் சிவாஜி அவர்கள் நடித்த பாவரிசை படங்கள்லாம் கேட்டீங்கன்னா கதையோட சேர்ந்த பாட்டுகள் இன்னைக்கும் அந்த பாடல்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. என்னைக்கும் அந்த பாடல்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. உண்மையா மகிழ்ச்சியோட சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அவருடைய இசைக்குழுவிலிருந்து வந்தவர்கள் தான் நம்முடைய இசைஞானி இளையராஜா அவர்களும், உலகத்திலே இன்னைக்கு ஆஸ்கார் வாங்கி இருக்கிற AR ரஹ்மான் அவர்களும் என்பதையெல்லாம் நினைக்கிற போது மிக பெருமையாக இருக்கிறது. விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும் இசை உலகத்தில் ஒரு பெரிய ஒரு சகாப்தமாக வாழ்ந்தார்கள். அதுல குறிப்பா அண்ணன் விஸ்வநாதனுடைய உழைப்பு, அந்த ஈடுபாடு, தன்னம்பிக்கை இதெல்லாம் பார்த்தா அவர் வெற்றியை தேடி போகல, வெற்றி அவரை தேடி வந்துச்சு அப்படிங்கிறத நான் இந்த காலத்து இளைஞர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே அந்த உழைப்புடைய வெற்றி தான் அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய பேரு. கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பாடலை எழுதி கொடுப்பாங்க, வாங்கி அண்ணன் படிப்பாரு. படிச்சு பார்த்த உடனே வெட்டு போட்டுருவாரு, இசையமைப்பாரு. உடனே அங்க இருக்கவங்கலாம் ஆச்சரியப்படும், அண்ணன் எப்படி என்ன பாட்டை பார்த்த உடனே ராகத்தை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் தேர்ந்தெடுக்கலப்பா, கவிஞர் எழுதியிருக்கிற பாடல்லையே ராகம் இருக்கப்பா அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி தன்னடக்கத்தோடு தாம் செய்த பெரிய பெரிய சாதனைகளை எல்லாம் கூட அந்த புகழ்கிறத தலையில ஏற்றிக்கிட்டு பந்தா காட்டாம அமைதியாக வாழ்ந்து தன்னுடைய செயலை தனக்குள்ளேயே வைத்துக் கொண்ட மனிதன் விஸ்வநாதன் அவர்கள். அதை இன்னொரு விஷயம் குறிப்பா சொல்ல ஆசைப்படுவேன். மருத்துவமனையில போய் அவரை பார்க்க போனேன். என்னை பார்த்ததும் அவர் கண்ணில் ஒரு ஒளி இருந்தது. அந்த சந்தோஷம் மகிழ்ச்சியோட எழுந்து முத்துராமன்னே. அவர் எப்பவுமே இந்த முத்துராமன் தான் கூப்பிடுவாரு. ஆனா அவர் வயசுல எனக்கு பெரியவர். ஆனா நான் இயக்குனருங்கிறதுனால இந்த முத்துராமன்னே கூப்பிடுவாரு. அன்னைக்கு அந்த குரல் அப்படியே ஒலிச்சது. அந்த குரலையும் அவரையும் அதுதான் நான் கடைசியா பார்த்தது. ஆனா அவர் நம்ம இனிமே பார்க்க முடியாத தவிர அவருடைய திறமையை, அவருடைய இசையை, அவருடைய பாடல்களை என்றைக்கும் நாம் கேட்டுக்கொண்டிருப்போம். ஆகவே மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் என்றைக்கும் நம்மோடு இருப்பார். நமக்காக அவருடைய இசையை நாம் கேட்டுக்கொண்டே இருந்து அவருக்காக நாம் அஞ்சலி செலுத்துவோம். அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் திரையுலகத்தின் சார்பில் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகமெல்லாம் இருக்கிற ரசிகர்கள் இன்றைக்கு அழுது கொண்டிருப்பார்கள். அவருடைய வடிகிற கண்ணீரை துடைக்கிறேன். அவருக்காக வருந்தும் போது அழுகாதீர்கள். அவருடைய பாடல்களும் இசையும் நமக்கு இன்றைக்கு துணையாக இருக்கும், நமக்கு ஆறுதலாக இருக்கும். கவலைப்படும் போதெல்லாம் நீங்கள் இசையை கேளுங்கள், பாட்டை கேளுங்கள். MSC நினைவிலே இருந்தால் அதிலே ஒரு சந்தோஷம் இருக்கும். பொருள் இது அவரை பற்றி சொல்கிற போது ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்படுறேன். வையத்துள் வாழ்வாங்கி வாழ்வது வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பதை போல அவர்கள் எல்லாம் தெய்வம் இடத்திலே இருந்து நம்மை வாழ்த்துவார்கள். வாழ்த்த வேண்டும்.